திருவண்ணாமலையில் மாவட்ட வனத்துறை அலுவலகத்திலிருந்து சந்தன மரங்களை சிலர் வெட்டி கடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் கோவிந்தராஜுலுவிடம் கேட்கலாம். கோவிந்தராஜுலு, இந்த கடத்தல் சம்பவம் எப்போது நடைபெற்றது? இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? வேதவள்ளி, திருவண்ணாமலை நகரின் உட்பகுதியிலே அமைந்துள்ள மாவட்ட வன அலுவலகத்தில் ஒரு 10க்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் வளர்த்து வருகின்றனர். இவை 20 வருடங்கள் முதல் 30 வருடங்கள் வரை உள்ள வயதுள்ள மரங்களாகும். இதில் 4 சந்தன மரங்களை வெட்டி மர்ம நபர்கள் கடத்தியுள்ளனர். ஒரு பெரிய சந்தன மரத்தை வெட்ட முயற்சித்துள்ளனர். ஆனால் அது வெட்ட முடியவில்லை. அதை மட்டும் விட்டுவிட்டு மீதி 4 மரங்களை வெட்டி மர துண்டுகளை எடுத்து கடத்தியுள்ளனர். வேதவள்ளி, கோவிந்தராஜுலு, வெட்டப்பட்ட மரங்களின் மதிப்பு ஏதாவது தெரிய வந்திருக்கா? வசந்த், இது ஒரு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மரங்கள் பெரிய அளவில் கிடையாது, ரொம்ப சின்ன மரங்கள் தான் அது. அதனால இது பெரிய மதிப்பு கிடையாது. இருந்தாலும் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. கோவிந்தராஜுலு, கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார் என்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? மாவட்ட வன அலுவலகம் இது சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்கிறாங்க. சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கான். ஆனால் சிசிடிவி கேமரா பதிவெல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு மாவட்ட வன அலுவலர் சுதா என்றவங்க தான் வரணும். அவங்க வெள்ளூர்ல இருந்து ஒன்றும் வரலங்க. அவங்க வந்த உடனே ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி முடிவெடுத்து புகார் அளிக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. வேதவள்ளி.